ஆயிடுச்சு. இன்னைக்கு சம்மர் கேம்ப் ட்ரிப் உங்களுக்காக கண்டக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அந்த இடத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச அவுட்டிங் ஸ்பேஸ்னு சொல்லுவேன். கேம்ப் ஃபயர்ஸ் இங்க பாருங்க. அந்த கேம்ப கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் யூஸ் பண்ண வேண்டிய காம்பஸ் இதுதான். அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண போறேன். இந்த ஆன்டிக் காம்பஸ். என்னது கேட்கவே வித்தியாசம். இது என்னோட கிராண்ட் மதர் கொடுத்தாங்க. எங்க தாத்தா கூட இதே மாதிரி ஒரு காம்பஸ் வச்சிருந்தாரு. பார்க்க நல்லா இருக்கு. இன்னைக்கு இதை வச்சு நம்ம விளையாட போறது இல்ல. இத ஒரு டூலா பயன்படுத்தி நல்ல விஷயங்கள் பண்ண போறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க சேஃப்டியை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? கேம்புக்கு தேவையான சரியான ட்ரெஸ்ஸோடையும் சரியான ஐடியாவோடையும் நாங்க இங்க வந்திருக்கோம். என்ன ஐடியா அப்படி வச்சிருக்க சொல்லு பாக்கலாம். என்ன இல்ல நிக்கல, அதை வேணா சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம போக போற இடத்துல நிறைய ஆபத்துகள் இருக்கு. அது ரொம்ப பெருசா இருக்கும். ஜூல இருந்து தப்பிச்சு வந்தது அது எல்லாமே அங்க இருந்து வந்தது. காமெடி பண்ணி அதுக்கு எல்லாமே அங்க சுத்திக்கிட்டே இருக்கும். யாரு கேட்க போனாலும் பிடிச்சி அட்டாக் பண்ணிடும். ஆனா அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நம்ம அதை சீக்கிரமாவே பிடிக்கலாம். மாட்டி தாங்கி இந்த பிளாஸ்டர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். விக்டர் மட்டும் அதை புடிச்சுட்டானா அவன் உலகத்திலே ரொம்ப ஃபேமஸ் ஆனவனா மாறிடுவான். சூப்பர்ல. அந்த ஸ்கெலட்டனை வச்சு நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இல்ல இல்ல, அதை யூஸ் பண்றதுக்கு நான் விட மாட்டேன். என்ன பண்ற? இப்படி பண்றதுக்கு நான் உன்னை விட மாட்டேன். ப்ளீஸ் இதை யாரும் ஐயோ தப்பா போச்சு. ஐயோ மாட்டியே மாட்டையா. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்ல ரொம்ப பிடிச்சிருக்கா? உனக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். ஒவ்வொன்னு ஒவ்வொரு விதமா இருக்க போது. நீ கேம்பெயின் ட்ரிப்புக்கு வர போறதே கிடையாது. உன்னை தூக்கியாச்சு. உங்கதான் அறிவுல வாங்கலாம். கிராண்ட் மதரோட காம்பஸ் எங்க போச்சுன்னு தெரியலையே. யார் எடுத்தா? அது இங்கதானே இருந்தது. யார் எடுத்தீங்க? ஆன்டி காம்பஸா? அது எங்கன்னு தெரியாதே. கண்டிப்பா யாராவது விக்கிறது. அப்படி இல்ல, அது இங்கதான் எங்க இருக்கும். கண்டுபிடிக்கலாம். அங்க இருக்கு. எங்க இருக்கு? ஆமா, இது யாரோட பேக்? இது என்னோடதான். இது உன் பேக்ல எப்படி வந்துச்சு? Network Camel01.blogspot.in. இந்த பேக் யாரோடது? இது என்னோடதான். இது எப்படி உன் பேக்ல வந்துச்சு? எனக்கு தெரியல. என்ன தைரியம் இருந்தா அவங்க கிராண்ட்பாவோட காம்பஸோட நீ விளையாடுற. சொந்தமா உன்னால ஒரு காம்பஸ் வாங்க கூட பக்கு இல்ல. என்ன பேசுறீங்க? நான் இதை எடுத்துட்டேன்னா எனக்கு அது மாதிரி பழக்கம் இல்ல. எனக்கு உன் மேல டவுட்டாவே இருக்குப்பா. நான் மொத்தமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இவன் தான் அதை எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப இது உன்னோட பேக்ல தானே வந்து விழுந்துச்சுன்னு சொல்ல வரியா? இருக்கலாம். நான் இதை ரொம்ப சிம்பிளா முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பா நீயும் ட்ரிப்புக்கு வர முடியாது. சாரி மேம், ஆனா நான் செய்யாத ஒண்ண நான் பண்ணதா ஒத்துக்க முடியாது. உன் மேல நான் நிறைய மரியாதை வச்சிருந்தா நீயே கெடுத்துக்கிட்ட. ஐ எம் சாரி டு சே நீயும் ட்ரிப்புக்கு வர முடியாது. ரோடி, விக்டர், மாண்டி இந்த 3 பேரையும் ட்ரிப்ல இருந்து விலக்கி வைக்கிற. இதான் என் முடிவு. அதே மாதிரி நிறைய இடத்துல செக்யூரிட்டி கேமரா இருக்கு. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பண்ணி மாட்டிக்காத, அசிங்கமா போயிடும். அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. சரி, நானும் உன் கூடயே இருக்கேன். நம்ம வேணா இங்க உட்காந்து மேஜிக் பண்ணிட்டு இருக்கலாம். நானும் இருக்கேன். நான் கூட இங்கே இருக்கேன். நிறுத்துறீங்களா? கேம்பிங் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா நீங்களும் போங்க. அதுல என்ன இருக்கு? போய் ஜாலியா இருங்க. சரி, ஓகே. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன் கவலைப்படாத?
கரெக்டா ஓபன் பண்ணிட்டேன். குடு குடு, இது வழியா தான் போகணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க தப்பிச்சு போயிரோம்ப்பா. ஒரு சூப்பரான ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பிரின்சிபல் இங்க இருந்து எங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வெளியே டோர்ல இருந்து போகாதீங்க. ஆனா அதை நாங்க பண்ணவே இல்லையே. சரி, அப்புறம் பாப்போம். எல்லாரும் அவங்க இடத்துல ரெடியா இருங்க. நமக்கு நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் தேவை, ரெடி பண்ணுங்க. நல்ல வேலை தான் பண்ணிருக்க சாரா. தேங்க்யூ. இத நானே பண்ணேன். ஆமா, எப்படி நீ இவ்வளவு வேகமா இங்க நீ பண்ண? என்னாச்சு நிக்? ரேஞ்சர்ஸ், உங்க கேம்ப் சைட்ல ஃபாரஸ்ட்ல ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு. அது என்னன்னு நாங்க பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அங்க போங்க. நான் வந்துட்டேன், திரும்ப வந்துட்டேன். உங்களை காலி போடுற டைஸ் வந்து அந்த டைஸ்ல என்ன நம்பர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நம்பர் 3 வந்திருக்கு. என் பவர் என்னங்கிறத பார்க்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்ப பாருங்க என் நிஞ்சா பவர். ஸ்நாக் டைம்க்கு ரெடியா? ரொம்ப சூப்பரா தான் டைவ் அடிக்கிறீங்க. ஆனா இது எப்போ உங்களுக்கு உதவாது. என்னோட அடுத்த அட்டாக் ரொம்ப பயங்கரமானது. பாக்குறீங்களா? அடிக்கடி இது பண்ண உங்களுக்கு நல்லா இருக்காது. இத நான் பார்த்து அப்புறமா கை தட்டுறேன். இப்ப எல்லாரும் எனக்கு அடிமையாகுங்க. காய்ஸ், இவன் நம்ம கிட்ட ரொம்ப ஓவரா பேசுறான்ல. Network manipulating .live.in. அதோட முதுகலை பாரு, பெரிய பெருசு பனானா மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்குது. அதுதான் எல்லாரும் ஒரு 500 சொல்லுவாங்க. அந்த பவர் மட்டும் அதை அடிச்சு உடச்சா நம்ம எடுப்போம். நம்ம இப்ப எப்படியாவது அந்த ரைனவை கொடுத்தாலும் அப்புறம் கப்புனு புடி. ஓகே மடியாப்பா, அது வேணாம். இப்ப நான் அதை ஷூட் பண்றேன், நீ எடு. குட் லக் பண்ணன்பா. உங்களால என் கூட ஈடு கொடுக்க முடியாது. என்ன தைரியம் இருந்தா இந்த கிரும்பு கிட்ட மாதிரி வந்து மோதுவி. கவலைப்படாதீங்க பவர் ரேஞ்சர். இவனை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான பள்ளி இருக்கு. எப்படி மாட்ட போற பாருங்க. நான் இப்ப மீடு பிடிக்கிற ஐடியா எல்லாம் இல்ல. அதுக்கு பதிலா நீங்களே இந்த வலைக்குள்ள உட்காந்து தூங்குங்க. படிக்கிற இடத்துல ஈக்கிறடா வேலை. ஓடி போங்க. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? விக்டர் அண்ட் மார்ட்டி, இந்த இடத்துக்கு உங்களை வரக்கூடாதுன்னு சொன்னல. இப்ப 2வது சுத்துல உங்களுக்காக என்ன நம்பர் விழுதுன்னு பார்க்கலாமா? அடடு, நம்பர் 4 உங்களுக்கு டாய்ஸ் கிஃப்டா கொண்டு வந்திருக்கேன். வச்சு விளையாடுங்க. இவன் ரொம்ப ஓர போட. இவனை நம்ம விடக்கூடாது. அவனுக்கு நம்ம ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். நிறைய இருக்கு, விளையாடுங்க. என்னவா கண்ணு, விளையாடி டயர்டாயிட்டீங்களா? என்ன தைரியம் ஜாக்கெட்டிய பிடிக்கிட்டு போயிட்டியா? நண்பா, உனக்கு இது வேணுமா? சரிதான், எல்லாத்தையும் எடுத்துக்கோ. கலக்கிட்ட நண்பா. உன்னோட பழி வாங்கியே தீருவேன். உனக்கு கூட அவ்வளவு. நல்ல டைமிங்ல வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இங்க வேகமா வந்துட்டேன். ஆனா நான் உடனே அங்க போயாகணும். ஹேய், பேசாம நீ எங்க கூடயே கேப்ல இருந்துடலாம்ல. அந்த காம்பஸ் கிடைச்சாதான் என்ன விடுவாங்க போல இருக்கு. ஆனா நான் அதை எடுக்கல. திரும்ப நான் இங்க வந்தா அது ரொம்ப தப்பாதான் இருக்கும். நீ சொல்றதும் சரிதான். நீங்க இருந்து போயிடா. இங்க ஒரு ரைனோ வந்துருச்சு மேடம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ரைனோவா? என்ன போய் சொல்றியா? இந்த நெட் தான் ரொம்ப டேஞ்சர். நீ எங்களை காப்பாத்த மாட்டா, பிரச்சனையில தான் மாட்டி விடுவேன். என்ன மேடம், எங்களை நீங்க நம்ப மாட்டீங்களா? இருங்க, எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். மாட்டி ஓகே. நம்ம உடனடியா ஸ்கூலுக்கு திரும்ப போயாகணும். வாங்க என் கூட. ரோடி, உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை நான் காட்டணும். சரி, என்னது? இது
ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, அதுவும் மாண்டி எடுத்திருக்கான். அந்த ஸ்கெலட்டனை வச்சு நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். கவுபாயிலுக்கு செம்மையா இருக்குல்ல நானு. எல்லா இடமும் நல்லா தானே இருக்கும். எதுக்காக நீ இப்படி பண்ண? முதல்ல இது என்னால இருந்து எடுத்து விடுங்க. இதுல என்ன இருக்கு? கொஞ்சம் நல்ல க்ளோஸா பாரு, புரியும். நல்ல உத்து பாரு, அந்த வலையை கவனி, அப்பதான் உனக்கு புரியும். ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் அந்த வலையை எடுத்து விடு. தெரியாம வந்து விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு போய் சொல்லல. உண்மையை சொல்லணும்னா நீதான் சரியான பையன். உன்னை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சீக்கிரமாவே நீ அந்த இடத்துக்கு வரணும். கேப்டனுக்கு உண்டான தகுதி உனக்குதான் இருக்கு. நான் தப்பான முடிவெடுத்து இப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடு. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தது தப்புதான். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்தா, இத உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உன்ன மாதிரி ஆளுக்கு தான் செட் ஆகும். நிஜமாவா? உண்மைதான். தேங்க்ஸ். அப்படின்னா நானும் இப்ப கேம்பிங் போலாம்ல? நான் தான் முன்னாடியே சொன்னேன். எஸ், ஓகே, கிளம்புறேன். கைஸ், நான் சொல்ல போறது நீங்க நம்ப மாட்டீங்க. வெயிட், எங்களை பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல. நாங்களும் கேம்புக்கு வரலாம்ல அது உங்க கூட? இல்ல, நீங்க வரக்கூடாது. நீங்க இங்கே தான் இருக்கணும். நீங்க நான் சொன்ன தண்டனையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் இப்பவே போறேன். இதை எடுத்து என்னால இருந்த சீக்கிரம். அப்படின்னா நீ அந்த வீடியோவை எடுக்கவே இல்லையா? சாரிப்பா. ஏய் ஜோடி, நீ வந்துட்டியா? எப்படி வந்த? நீ திரும்பி வந்தது எங்களால நம்பவே முடியல. எப்படி இருக்க? சரி, இப்ப நாம இந்த சந்தோஷத்தை சாப்பிட்டுட்டே கொண்டாடலாமா? ஓவரா சந்தோஷப்படாதீங்க. உங்களை சக்க போடு போட போறோம். அடி வாங்குறதுக்கு இவ்வளவு ஆனந்தத்தோட வந்தவங்க எல்லாரையும் வருக வருக வரவேற்கு. அடி வாங்குறதுக்காக இவ்வளவு ஆனந்தத்தோட வந்திருக்கீங்க. என் அடி ரொம்ப அருமையா இருக்கும், வாங்கிக்குங்க. இது மோமெண்ட் டைம். பவர் ஸ்டார்ட். ஓகே. இந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடினீங்கன்னா நான் சும்மா விட்டுருவேனா? ஒத்தையில நிக்கிறோம், அடிச்சு பார்க்கலாம் நினைக்கிறீங்களா? அடி போலந்துருவேன். நீ நினைச்சது தப்பு. அங்க இப்பவே நிரூபிக்கிறோம். ரெடியா டீம்? அட்டாக் பண்ணுங்க. Network Canadian.launch.in. நினைக்கிறேன். சிக்கனிங்க நான் சின்னப்படமாயிருவீங்க. பவர் ஷாட். இப்போ மறுபடியும் என் டைஸ் என்கிட்ட வந்துடுச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி ஆஞ்சி வந்திருக்கு. இப்ப நீ ஃப்ரீஸ் ஆயிட்ட. இப்போ உன்னை நான் பிரிச்சு மேய போறேன். என் ஹேமர்ல என்ன ஒரு அடி வாங்கினா உன் கதை முடிஞ்சது. உனக்கு ஒன்றும் ஆகல. நல்லா இருக்கு. ஓவரா டைலாக் பேசாத வந்து அடி வாங்கு. 6 ரேஞ்சர் இருக்கிறது போதாது போல இருக்கு. நிஞ்சா க்ளோன் ஸ்டார் ராக்கெட் நிஞ்சா ஸ்பிரிட். சிங்கிளா வந்திருக்கா, நீங்க டீமா வந்திருக்கீங்க. பவர் டபுள் ஆகிட்டோம். அவனை விடக்கூடாது. இப்பவே முடிச்சிடலாம். காத்திருக்கு. அவன் சிக்கல இப்ப நம்ம விழக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவன் கதையை முடிச்சிருக்கோம். இந்த டைஸ் பெருசா இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதே போல ஆபத்தும் பெருசு. பாருங்க, இதுல நம்பர் 2 வந்திருக்கு. இதுல எக்ஸ்ப்ளோஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவன் ரொம்ப பேசுறான். இவனை விடக்கூடாது. அதான் நல்லது. அவங்க
பவர் ரேஞ்சர்ஸால 3 கேரக்டர்கள் தோக்கப்பட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ நான் ஃபைனல் வடாதியை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் மேடம். அத நீ என்கிட்ட கொடுத்துட்டு கலெக்ஷனை ஃபுல்லா ஆக்கிட. மேடம் நீ பண்றது தப்பு. மேடமே எதிர்த்து பேசுறியோ அவ்வளவு தைரியமா இருக்கா? இது உனக்கு சொந்தமில்ல. என்ன பண்றீங்க? மொத்த மெடாலின்ஸும் எனக்கு சொந்தம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாருமே இனிமே கரெக்டா செயல்படணும். நான் பயங்கர சக்திவான்களா மாத்துறேன். நிஞ்சா ரூல்ஸையும் நிஞ்சாயின்ஸையும் ரீஅரேஞ்ச் பண்ண போறேன். இதான் எதிர்பார்த்தேன். மெடால்ஸ் என்னோட பவர் மூலமா ஒண்ணு சேர்ந்து இவங்க எல்லாரும் தாக்குறத பார்க்க ஆவலா இருக்கேன். பவர் ரேஞ்சர்ஸ தாக்க போறாங்க. ரொம்ப பயங்கரமா இருக்க போறீங்க. இன்னொரு பெரிய ஆளு நாங்க மோத விட போறோம். நீங்க எல்லாரும் போன என்ஜாய் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஆட்ட காட்டமான விருந்து காத்துக்கிட்டு இருக்க. என்னது ஏன் இந்த மாதிரி நடக்குது? இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த ஜோன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம இதை ஏதாவது பண்ணி ஆகும். இதை நம்ம விடக்கூடாது. முடிச்சிடலாம். என்கிட்ட 4 மெடல்ஸ் இருக்கு, 5 ஜோன்ஸ் இருக்கு, என்கிட்ட அன்பீட்டபிள் பவர் இருக்கு. எனக்கு நம்ம ஒரு சரியா படல. நாம உங்க கூட இருக்கோம். அதையும் பார்த்துருவோம். நிஞ்சா அல்ட்ரா ஜோன் ஸ்ட்ரைக். வாய்ப்பே இல்ல. இது வரைக்கும் இந்த பிளாஸ்ட் யாருமே தடுக்கவே இல்ல. சக்திகளை நான் ஒன்றிணைக்கிறேன். இது ரொம்ப பயங்கரமான சக்தியா இருக்கு. நம்ம என்ன பண்றது? பண்ணி ஆகணும். உங்களுக்கு ஒண்ணு இல்ல. இப்ப பெட்டரா இருக்கு. நம்ம இதை விடக்கூடாது. இதுக்கு என்ன பண்றது? நம்ம விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா நாம விட்டு கொடுத்துட கூடாது. Ninja Steel Mega Zone. Master Slash. இது சாத்தியமே இல்ல. ஃபைனல் அட்டாக். நான் அதை கண்டுபிடிச்சேன். Ninja Mega Zone Rapid Fire. என்ன இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் இப்படி நடக்குது தெரியலையே. இது பாசிபிள் தான் கண்ணுங்களா? Network Panaviradon.blogspot.com. நம்ம சண்டைக்கு எப்படியாவது திரும்பி போகணும். என்னோட ஸ்டார் இது வேலை செய்யல. எல்லாருக்கும் வேலை செய்யல. என்னாச்சு? என்னோட சோட் வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த மெகா சோடால இதோட பவர் கம்மி ஆயிடுச்சு. இது எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். Lion Fire Spin Strike. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். கதையை முடிக்கிறேன். இப்ப பாரு ரேஞ்சர் பவர் அட்டாக். கதை முடிஞ்சுது. ஷோ முடிஞ்சது. நிஞ்சா தோத்துட்டாங்க. அடிப்படல எனக்கு ஒன்றும் ஆகல. ஆனா இதை பாருங்க. போச்சு. உன்னோட ஸ்டாரும் டேமேஜ் ஆயிருக்கு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த தடவை உங்களால என்ன திருப்பி அடிக்க கண்டிப்பா முடியாது. முன்னாடி நீங்க பண்ணதுக்கு இப்ப நான் பழி வாங்க வந்திருக்கேன். என்னாச்சு? அதையே அங்கேயே நின்னுடுச்சு. அங்க பாத்தியா விட நம்ம அவளை விடக்கூடாது. போயிடலாம். எங்க போறேன்னா உங்க யாரு இங்க காணுமே. ரேஞ்சர்ஸ உடனே பிடிக்கணும். இப்போ ஆல்ரெடி அந்த மெடல்ஸ் பவர் கம்மியா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு சின்ன தப்பு இருக்கு.
இருக்க ஒழுங்கு மரியாதை அது என்னன்னு சொல்லு என்ன பிரச்சனை மேடம் அதை நீங்க வாங்கி ரீசார்ஜ் பண்ணா மட்டும் போதும் அது ரீசார்ஜ் ஆக எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லு உங்ககிட்ட இருக்க சக்தியை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க சுலபமாவே பண்ணிட முடியும் நார்மலா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குமோ தோணுது